அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, கிணற்றில் போட்ட கல்லை போல எப்பொழுதும் தடையில் இருக்கும் திருமண நட்சத்திரக்காரர்கள் யார், தப்பிக்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமணம் தாமதம் அல்லது தடை என்பது ஒருவரின் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள 7ஆம் வீடு சுக்கிரன் ஆண்களுக்கு, செவ்வாய் பெண்களுக்காக மற்றும் குருவின் பலத்தை பொறுத்தே இந்த திருமண பாக்கியம் அமைகிறது. இருப்பினும் குறிப்பிட்ட சில கிரகங்களின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே சுய சிந்தனை, ஆன்மீக நாட்டம் அல்லது அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இருப்பதனால் அவர்களுக்கு திருமணம் சற்று காலதாமதமாகவே ஆகின்றன அல்லது தடைகளாகவும் ஆகின்றன. இந்த அமைப்புகள், அதாவது தடைக்கான அமைப்புகள் வாய்ந்த ஜோதிடம் அதிகமாக இருக்கிறது. அதனை ஜோதிட ரீதியாக பார்க்க வேண்டும். அத்தகைய சில முக்கிய நட்சத்திரங்களைத்தான் இப்போது கூறப்போகிறேன். சனியின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் பொதுவாகவே திருமணத்தை தாமதப்படுத்தும் என சொல்லப்படுகிறது. சனி பகவான் மந்தகாரகன் என்பதனால் இவரது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தையில் மெதுவாகத்தான் நகரும். சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமாக பூசம், அனுசம், உத்திரட்டாதி இது இருக்கின்றன. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே சற்று எதை தொட்டாலும் அமைதியாகத்தான் நகரும். ஏனென்றால் சனி பகவான் ஒரு ராசிக்கு 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார் நடப்பதனால். முதலாவதாக பூச நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கடகராசிக்குரிய இந்த நட்சத்திரத்தினர் குடும்ப பொறுப்புகளை அதிகம் சுமப்பதனால் திருமணம் இயல்பாக இவர்களும் தள்ளி போட்டு விடுவார்கள். திருமணம் தள்ளி போகின்றன. அனுசம் நட்சத்திரம் விருச்சக ராசிக்குரிய இவர்கள் மிக சரியான துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் அதிக பிடிவாதமாக இருப்பதனால் வரன் அமைவதில் தாமதம் ஏற்படுத்தும். அதாவது இந்த வரனை பழிப்பது, எனக்கு இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என எதிர்பார்ப்புகளை வைத்து இருக்கக்கூடிய அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் சற்று தள்ளிப்போவது அதிக வாய்ப்பு. அடுத்ததாக உத்திரட்டாதி மீனராசிக்குரிய இவர்கள் ஆன்மீகம் மற்றும் தனிமையை விரும்புவதனால் திருமண வாழ்க்கைக்குள் நுழைய நீண்ட காலம் இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்தபடியாக ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரக்காரர்களுமே இவர்களுக்குமே திருமண தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளன. ராகு மற்றும் கேது கிரகங்கள் பொதுவாகவே தடைகளையும் எதிர்பாராத மாற்றங்களையும் தருபவை என அனைவருக்கும் தெரியும். ராகுடைய ஆதிக்கம் பெற்ற திருவாதிரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்கள் இவர்களுக்கு மாபெரும் துன்பத்தை ஏற்படுத்தும். ராகுவின் ஆதிக்கம் பெற்ற இந்த நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை துணை பற்றி அதிக கற்பனைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கொண்டிருப்பார்கள். வரன்கள் வந்தாலும் ஏதேனும் ஒரு குறை கண்டு நிராகரிப்பார்கள். அடுத்ததாக சதயம் நட்சத்திரக்காரர்கள் ராகுவின் மற்றொரு நட்சத்திரமான இதில் பிறந்தவர்கள் தங்களின் சுதந்திரத்தை இழக்க விரும்ப மாட்டார்கள். இதனால் இவர்களுக்கு முதிர்ந்த வயதில்தான் திருமணம் கண்டிப்பாக கைகூடும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் இளமையை தள்ளி போட்டுவதனால் இவர்களுக்கு இது நடக்கின்றன. அஸ்வினி, மகம், மூலம் கேதுவின் ஆதிக்கம் பெற்ற இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே பற்றாக்குறை, ஆன்மீக நாட்டம் இருக்கும். இதனால் திருமண பேச்சுக்கள் ஆரம்பத்திலிருந்தே தடையாகி கொண்டே சென்று விடுகின்றன. அடுத்ததாக சூரியன் மற்றும் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்களும் திருமணத்தை தாமதப்படுத்தும். கார்த்திகை, உத்திரம், உத்திரட்டாதி சூரியன் நட்சத்திரங்களான இவர்களில் பிறந்தவர்களுக்கு யாருக்கு விட்டு கொடுக்காத குணம் கொண்டிருப்பார்கள். இதனால் ஜாதக பொருத்தத்தின் போது செவ்வாய் தோஷம் அல்லது கடுமையான கிரகதோஷ நிலைகள் குறுக்கிட்டு தடையை ஏற்படுத்தி விடுகின்றன. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இதுவுமே திருமணத்தை தாமதப்படுத்தும். செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற இவர்களுக்கு திருமணம் பொருத்தத்தின் போது செவ்வாய் தோஷம் முக்கிய தடையாக ஏற்பட்டு விடுகின்றன. திருமண தடையை நீக்க எளிய பொதுவான பரிகாரங்கள் இருக்கின்றன. மஞ்சள் தானம் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் ஏழை எளியவர்களுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது பருப்பு போன்றவை தானமாக வழங்கலாம். அதனால் குரு பகவான் மகிழ்ச்சி அடைவார். வீட்டில் துளசி மடத்திற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் திருமண தோஷங்களை நீக்கும்.
ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் காளஹஸ்தி போன்ற திருத்தலங்களுக்கு சென்று ராகு கேது பூஜை செய்தீர்கள் என்றால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும். திருமண தடை மற்றும் தாமதத்திற்கு நடைமுறை காரணங்கள் பல இருக்க ஜோதிடர்களுடைய பார்வையில் பொதுவான காரணங்கள் இருப்பதாக நம்பப்படுகின்றன. ஜாதகத்தில் காணப்படும் கிரகங்களின் நிலை, கிரகங்களின் ஆதிக்கம், ஆளுமை, எதிர்மறை விளைவுகள் போன்றவர்களின் திருமண வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை கொண்டு வரும் என ஜோதிடம் உறுதியாக கூறுகின்றன. ஜோதிட சாஸ்திரத்தின்படி திருமண தடையை உண்டாக்குவதன் முக்கிய காரணமாக ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் காணப்படும் கிரகங்கள் நிலை என நம்பப்படுகிறது. குறிப்பாக சுக்கிரன் மற்றும் குருவின் நிலைப்பாடு ஜாதகத்தில் உரியவரின் திருமண தடையை முக்கியமாக அதனை அமைய காரணமாக அமையலாம். இந்த பிரச்சனைகளை சமாளிக்க திருமண தடையை நீக்க கிரகங்களின் ஆற்றல் சமநிலையை உறுதி செய்வது அவசியம். முக்கியமாக ஜோதிடத்தின்படி தனி ஒரு நபரின் ஜாதகத்தில் 7ஆவது வீட்டில் கிரகங்களின் ஆற்றல் சமநிலை பாதித்து எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்குவது திருமண தடைக்கு முக்கிய காரணமாக அமையும். குறிப்பாக திருமணத்தை தள்ளி போடும் நல்ல வரன் கிடைத்து விரைவில் நடக்க இருந்த திருமணம் இறுதி நொடியில் தடைபடும். தனி ஒருவர் நபரின் ஜாதகத்தில் 7ஆம், 8ஆம் அல்லது 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது மாங்கல்ய தோஷத்தை உண்டாக்கும். இதன் தாக்கம் திருமணத்தை தள்ளி போடுவதனோடு திருமணம் முடிந்த தம்பதியின் வாழ்க்கையில் மனஸ்தாபங்களையும் அதிகப்படுத்தும். இதற்கு களத்திர தோஷமும் ஒரு முக்கிய காரணமாகும். அடுத்ததாக ஜோதிடத்தின்படி ஜாதகத்தில் 7ஆவது வீட்டையோ அல்லது 7ஆம் வீட்டின் அதிபதி சனி பார்த்தால் ஜாதகத்திற்கு உரியவரின் திருமணம் கண்டிப்பாக தள்ளி போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. இதற்கு ஏதேனும் பரிகாரம் உண்டா என்று கேட்டால், திருமணம் முடிக்காத பெண்கள் தங்கள் திருமண தடையை போக்க தங்களின் ஜோதிடருடைய வழிகாட்டுதலின்படி மஞ்சள் புஷ்பகாரத்தை அணியலாம். இவ்வாறு செய்வது குருவின் ஆற்றல் சமநிலையை மேம்படுத்தும். அவர்களின் வாழ்க்கையில் மங்களகரமான மாற்றங்களை கொண்டு வரும் சனியின் தாக்கத்தால் திருமண தடைகளை சந்திக்கும் நபர்கள் வாரந்தோறும் சனிக்கிழமையில் அரச மரத்தின் கீழ் எண்ணெய் தீபம் ஏற்றி சனி தேவனை முறையாக வழிபட்டு வர நேர்மறை பலன்களை காணலாம். பொதுவாக திருமண தடை பிரச்சனைகளுக்கு மஞ்சள் நிற பொருட்களை தானமாக வழங்கலாம். குறிப்பாக பருப்பு மற்றும் மஞ்சள் நிற ஆடைகள் போன்றவற்றை நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக அளித்தாலும் நல்லது நடக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.